ஹாய் காய்ஸ், இளநிலை உதவியாளர் போஸ்ட் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் வந்துட்டு 8th 10th படிச்சிருக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் தமிழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 8/1/2025 தானுங்க லாஸ்ட் டேட்டு. சேலரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமாக 58,000 வரைக்கும் வந்துட்டு சேலரி கொடுக்குறாங்க. எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கால்ஃபர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரொம்பவே கம்மி. பட் சேலரி வந்துட்டு ஒரு டீசென்ட் லெவலில் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். எல்லா போஸ்ட்டுக்குமே நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா பழனி, ஓகேவா? அது எங்கன்னா தண்டாயுதபாணி கோவில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கோவிலில் இருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அங்கேருந்து தான் ஆளுங்களை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை பேர் இல்லைன்னா கணவர் பேர் இல்லைனா கார்டியன் நேம், இங்கே யாரோட நேம் வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது அந்த 10th 12th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கணும். என்ன ஜெண்டர் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆதார் எண், ஓகேங்களா? ஆதார் எண் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும், கரெக்டாக எழுதிக்கோங்க. தென் உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறமேட்டுக்கு என்ன மதம் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா? அதாவது 1/7 அப்போது உங்களுடைய வயது என்ன? ஓகேங்களா? ஸோ அந்த அப்போ வந்துட்டு உங்களுக்கு 18 வயதுலேருந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 45 வயசு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேட் படி உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்துட்டு வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடம், ஓகேங்களா? அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு அதிகாரிகளிடம், என்ன அதிகாரி அப்படின்னா அரசு பதிவு பெற்ற அதிகாரிக்கிட்ட இருந்து நீங்கள் இந்த டேட்டுக்கு அப்புறம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு சப்போஸ் ஸ்கூல்லேருந்து நீங்கள் எடுக்கிற வாங்கிட்டு வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்துட்டு நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸுடைய டீட்டெயில்ஸு எஸ் நோ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது கேஸு அதுதான் சொல்லியிருக்காங்க இங்கே. இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருந்தீங்க அப்படின்னா எஸ்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஓகேங்களா? கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை அப்படின்னு போட்டிருக்குங்க. வேறு ஏதாச்சும் நீங்கள் காமனாக சொல்லணுன்னா இங்கே இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு ஏதாச்சும் பணியாளராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். என்னென்னா உங்களுடைய பெயர், கார்டியனு, ஃபாதரு, இல்லை ஹஸ்பண்ட் அவங்களோட நேமு, என்ன பதவியில் இருக்கீங்க, பதவியில் வந்துட்டு எப்போ சேர்ந்தீங்க, என்ன கோயிலில் நீங்கள் வேலை செய்கிறீங்க,
அதுக்கான ஆதாரம், நீங்கள் அங்கே தான் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரம். அப்புறம் அங்கேருந்து வாங்க நன்னடத்தை சான்று, உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனோட சர்டிஃபிகேட்ஸும் இங்கே வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். லாஸ்ட்டாக இங்கே உங்களோட நேம், ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சைன் இங்கே போட்டுட்டு 4 இடம் போட்டுட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சது. ஓகேவா? இது வந்துட்டு அவங்களோட பிடிஎஃப். ஸோ அது வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? இதில் தான் போஸ்ட் எல்லாமே இருக்குது. ஓகேவா? நான் இது பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியே வந்துச்சு அப்படின்னா 3ஆந்தேதி தான் வந்துட்டு வெளியே வந்தது. எந்த கோவில் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், தண்டாயுதபாணி கோவில் தான். எங்கே இருக்கிறது அப்படின்னா பழனியில் இருக்கிற கோவிலுக்கு. இதில் வந்துட்டு ஏஜ் வந்து 18லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். பட் இந்த தேதியில் உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ போஸ்ட் எல்லாமே பார்த்துடலாமா வரிசையாக? ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. மொத்தம் 7 வேக்கன்சி இருக்குது. அதுக்கு லெவல் 22 மேட்ரிக்ஸ் 1 படி 18,000லேருந்து 58,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு 10th பாஸ் பண்ணாவே போதும். இதில் முக்கால்வாசி போஸ்ட் வந்துட்டு 10th. ஓகேங்களா? நீங்கள் 10th பாஸ் பண்ணாவே போதும், இதில் வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிக்கெட்டு சீட்டு விற்பனையாளர், அதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 13 வேக்கன்சி, அதுக்கும் 18,500 10th பாஸ் பண்ணாவே போதும். சத்திரம் காப்பாளர் போஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா 16 வேக்கன்சி, அதுக்கும் 18,000லேருந்து 58,000 வரைக்கும் சேலரி, 10th பாஸ் பண்ணாவே போதும். சுகாதார மேஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட், அதுக்கு 2 வேக்கன்சி, 15,000லேருந்து சேல்ரி. இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தான் படிச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கொடுக்கல இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே. என்ன அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு சுகாதார மேஸ்திரி எங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயுமே பண்ணக்கூடிய போஸ்ட்டு. இதுக்கு வந்துட்டு வேக்கன்சி 1, சேலரி 15,000லேருந்து வரும், எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு உபகோயிலில் சுகாதார மேஸ்திரி, அதுக்கு வேக்கன்சி 1, சேலரி வந்துட்டு 15,000, எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேங்களா? பூஜை அண்டு காவல், அதாவது பூஜை மற்றும் காவல் அப்படின்னா உபகோயிலில் பார்த்தோம்னா பூஜைக்கும் நிற்கணும், காவலுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற வேலை. அதுக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்சி, சேல்ரி வந்துட்டு 16,000 ரூபா, எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவலுக்கு மட்டும் 2 வேக்கன்சி, இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க 2 வேக்கன்சி, 15,000 ரூபா சம்பளம், எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். அதே மாதிரியே காவல், இதுக்கு வந்துட்டு உபகோயில் உபநிறுவனங்கள் 2 ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு 44 வேக்கன்சி இருக்குது, சேலரி வந்துட்டு 16,000 ரூபா, எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். துப்புரவு பணியாளர் எங்கே அப்படின்னா அந்த மலை கோயிலில் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு 57 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ் வந்துட்டு 15,000 ரூபா சேலரி, எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். அதே துப்புரவு பணியாளர் 2 இதுக்குமே உபகோயிலும் சரி உப நிறுவனங்களும் சரி 104 வேக்கன்சி, 10,000 ரூபா சம்பளம், எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். கால்நடை பராமரிப்பு அப்படின்னா ஆடு மாடு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்துக்கணும். வேக்கன்சி 2 வேக்கன்சி, சம்பளம் 10,000 ரூபா, எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். உதவியாளர் மாவுத்தர், அதை யானை பார்த்துக்கணும், ஒரு வேக்கன்சி 11,600 ரூபா, எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். அண்டு இதில் வந்துட்டு என்னென்னா அதாவது அந்த யானையை பார்த்துக்க தெரியணும், கண்ட்ரோல் பண்ண தெரியணும், யானை கூட பேச தெரியணும், அதெல்லாமே வந்துட்டு 2வது இதாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களோட வேலையை வந்துட்டு யானையை பார்த்துக்கிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சுகாதார ஆய்வாளருக்கான போஸ்ட், அதுக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்சி, மேட்ரிக்ஸு என்ன சேலரி அப்படின்னா 35,000 ரூபா, இதுக்கு வந்துட்டு 2 இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் 8th பாஸ் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ இதுக்கு வந்துட்டு டோட்டலாக 252 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th மேக்ஸிமமாக மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் தமிழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்னிக்கல் ரிலேட்டடான ஜாப்ஸ். ஓகேங்களா? என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இது வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இதுவும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கலாம், சிவில் கூட முடிச்சிருக்கலாம். பட் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அதை தேடும்போது அது கிடைக்காது. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு இது இருக்குது இல்லையா இந்த போஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு என்னன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. சேலரி 36,000 ரூபா. ஈஸியில் நீங்கள் பிஇ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவிலில் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 4 36,000 ரூபா. பிஇ சிவில் முடிச்சிருக்கணும். செக்ஷன் ஏ அண்டு செக்ஷன் பி ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே இன்ஜினியர் போஸ்ட்டு ஒரு வேக்கன்சி 35,000 ரூபா சம்பளம். ட்ரிபிள்இ முடிச்சிருக்கணும் பிஇயில் ட்ரிபிள்இ. நெக்ஸ்ட்டு பிஇயில் ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கணும் ஒரு வேக்கன்சி. அதுக்கப்புறமேட்டுக்கே மெக்கட்ரானிக்ஸில் பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சிக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் சிவிலில் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பார்வையாளர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் படித்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரில் பார்த்தோன்னா 3 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஇசி அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதுதான் ஒரு வேக்கன்சி 20,000 ரூபா சம்பளம். அப்புறமேட்டுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு வேக்கன்சி. அப்புறமேட்டுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். 3 வேக்கன்சி இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆய்வக நுட்பனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு. அதுக்கு வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வின்ஸ் ஆப்ரேட்டர் ஒரு வேக்கன்சி. சேலரி வந்துட்டு 16,000 ரூபா. நெக்ஸ்ட்டு இந்த மிஷின் ஆப்ரேட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சி. இதுக்கு இந்த மிஷின் ஆப்ரேட்டருக்கு பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி. ஹெல்ப்பருக்கு பார்த்தோன்னா 2 வேக்கன்சி. அது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் சேலரி 16,000 ரூபா. ஹெச்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட், அதுக்கு ஒரு வேக்கன்சி 18,000 ரூபா. ஓட்டுநருக்கு பார்த்தோம்னா 2 வேக்கன்சி, அதுக்கு 18,500 ரூபா. ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா 30 வேக்கன்சி. மற்ற கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஆசிரியருக்கான போஸ்ட். ஓகேங்களா? அவங்களுடைய போஸ்ட்டு தான் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஒரு போஸ்ட், இது மட்டும் ஆசிரியருக்கான போஸ்ட்டு. மற்ற கீழே இருக்கிறது எல்லாமே உள்துறையில் இருக்கிற போஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ கிளான்ஸாக செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை சொல்லலை. நான் வந்துட்டு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தானே சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.